கடைக்கு போனா பைக்கை வெளியில நிறுத்துறவங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெளியில கொஞ்ச தூரம் போகணும் அப்படின்னா கூட நம்ம பயன்படுத்துறது பைக்கா தான் இருக்குது. அதுலயும் பல விதம் இருக்குது. பைக், ஸ்கூட்டர், ஸ்கூட்டி அப்படின்னு பல விதம் இருக்குது. இப்பெல்லாம் தூரம் கொஞ்சமா இருந்தா கூட யாருமே நடந்தெல்லாம் போறது இல்ல, பைக்ல தான் போறாங்க. அதுவே நிறைய நபர்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருது. அதுலயும் ஒரு சில பேர் அலட்சியமா பைக்லயே சாவிய வச்சுட்டு கூட கடைக்குள்ள போயிருவாங்க. இதையெல்லாம் நோட்டமிடுற சிலர் தான் இது போல வேலைகளை எல்லாம் செய்யறாங்களா. அப்படி ஒரு வேலை சம்பவம் தான் இங்கேயும் அரங்கேறி இருக்குது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில கட்டிட என்ஜினியரா பணிபுரிஞ்சிட்டு வரவர் தான் அரியலூர் மாவட்டம் செம்மன் பள்ளம் பகுதியைச் சேர்ந்த மாயவேல். இவரோட இருசக்கர வாகனத்துல நேரு பஜார்ல இருக்கிற தனியார் துணிக்கடையில துணி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ இவரை நோட்டமிட்ட ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரன் அப்படிங்கிற இளைஞர் மாயவேலோட இருசக்கர வாகனத்தை திருடிட்டு போயிருக்கிறாரு. மாயவேல் துணிக்கடைக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வந்து அவரோட இருசக்கர வாகனம் நிறுத்தி இருந்த இடத்தை பார்த்திருக்கிறாரு. அவர் நிறுத்திட்டு போன இருசக்கர வாகனம் காணாம போயிருந்திருக்குது. இத கண்டு அதிர்ச்சி அடைஞ்ச மாயவேல் சிவகங்கை நகர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு. இந்த புகாரோட அடிப்படையில சிவகங்கை நகர் காவல் நிலைய காவல் சார்பு ஆய்வாளர் நாசர் இது பற்றி வழக்கு பதிவு செஞ்சு துணிக்கடையில இருக்கிற சிசிடிவியோட அடிப்படையில காளீஸ்வரனை கைது செஞ்சு அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்களா. மேலும் இந்த இளைஞர் பல்வேறு இருசக்கர வாகன திருட்டிலையும் ஈடுபட்டு பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கிறதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. இது போல திருட்டெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா மக்களாகிய நாம தான் இன்னும் கவனத்தோட நடந்துக்கணும். பைக்ல போறவங்க ரொம்பவே கவனமா பைக்கை லாக் பண்ணிட்டு கடைக்கு போகணும். சில நேரங்கள்ல நம்மள யாரோ பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மனசுக்குள்ளார. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அக்கம் பக்கமும் கவனிச்சுக்கணும். இது போலதான் நம்மளோட நாட்டுல பல திருட்டுகளும் கொள்ளை சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதுக்கு நாமும் ஒரு காரணமா அமைஞ்சுவிடக் கூடாது அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறாங்க.